யார் யாரெல்லாமோ இருக்காரு ராசா சொல்கிறாருல ஆர் ராசா, அதே மாதிரி தான் இன்றைக்கி யார் யாரெல்லாமோ இருக்காங்க. ஆனால் ஒரு கொள்கை கோட்பாடு உள்ள சீமான் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. யார் யாருனாலும் மக்கள் வாக்களித்தால் சட்டசபைக்குள்ளே வரலாம். அதற்கு பெயர் தான் ஜனநாயகம். நீங்கள் இவர் தான் வரணும், இவர் வரக்கூடாது அப்படிங்கிற கடைசியில் கடைநிலையில் இருக்கக்கூடிய துப்பனும் கூட நாளைக்கு ஆட்சியில் வர முடியும். எந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் இங்கே தேவையாது. மக்களோட நம்பிக்கை, மக்களோட அபிமானம், மக்கள் ஒருத்தரை நம்பணும். மக்கள் இவர்கள் செய்வாங்க, இவர்கள் நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பணும். மக்கள் நம்பிக்கையை பெற்ற யார் வேணாலும் ஆட்சியில் வந்து உட்காரலாம். அதற்கு பெயர் தான் ஜனநாயகம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சீமான் அவர்கள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்கார். இந்த கூட்டணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, பிஜேபி இவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி. இந்த கூட்டணிக்கு வந்து சீமான் அவர்களை வருகின்ற இடைத்தேர்தலில், அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் வந்து சீமானை வந்து நிறுத்த போகிறாங்க இந்த கூட்டணி சார்பாக. இதை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் சீமான் கட்சியை சார்ந்தவர்களே பல இடங்களில் வந்து பேசிட்டு வராங்க. குறிப்பாக சீமான் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர்கிட்ட போய் புதிய தலைமுறையிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா, இதில் வந்து பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் நிறுத்தப்படுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர்கள் தான் மிகப்பெரிய மாவீரர்கள், மானம் ரோசத்தில் வந்து மிகப்பெரியவர்கள், பொங்கி எழுந்துருவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லணும்? அப்படி எப்படி நாங்கள் நிற்க முடியும்? திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் அவங்க ஒரு நாள் நிற்க மாட்டோம், ஒரு பொழுதும் நாங்கள் நிற்க மாட்டோம், இறுதி வரை நாங்கள் போராடுவோம், இறுதி வரை தேர்தலில் வந்து நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு தானே இவர்கள் சொல்லணும். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து சீமான் அவர்கள் தான் அறிவிப்பார். கட்சியோட, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுறோமா இல்லை எப்படி தேர்தலில் போட்டியிடுறோம் அப்படிங்கிறது சீமானவர்கள் தான் அறிவிப்பார் அப்படின்னு சொல்கிறார். நினச்சி பாருங்கள், திராவிடம் தமிழ் தேசியம், திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு, நாங்கள் வந்து திராவிடத்தை எதுக்க தான் செய்வோம், திராவிடத்தை ஒழித்து பெரியாரை ஒழித்து நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை வந்து நிலைநிறுத்துவோம் அப்படின்னு சீமான் பேசுனது இதையெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை, காதில் பூ சுற்றுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல காணொலியில் நம்ம பேசியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இவங்க தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி உணர்வை ஏற்றி விட்டுட்டு மற்றவர்களெல்லாம் வந்தேரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திராவிட கட்சி கூடயே ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க. அப்போ இதை சிந்திச்சு பாருங்கள். சீமானவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு விழாவில் வந்து பங்கேற்றிருக்காங்க. அந்த புகைப்படம் வந்திருக்கு. அதில் சீமானும் ஸ்டாலின் அவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசிப்பார் அப்படின்னு கேட்டால், அதாவது முதுகுல கூடவே இருந்து ஓட்டு வாங்கிட்டு முதுகுல குத்திட்டாங்களாம். இவர்கள் திமுகவை எதிர்த்து கொண்டு தானே இருந்தாங்க. திமுகவை ஒழிக்கணும், திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர்கள் வந்து இப்பொழுது நண்பராகிட்டாங்களாம். இப்போ ஸ்டாலினும் சீமானும் அவர்களும் நண்பராகிட்டாங்களாம். மற்றவர்கள் வந்து எதிரி ஆகிட்டாங்களாம். அப்போ சிந்திச்சு பாருங்கள், தமிழ் தேசியங்கிற பேரில் இவ்வளவு நாளும் இந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றி காதில் பூ சுற்றி கொண்டு இருந்திருக்கிறார்கள் இவர்கள். தமிழ் தேசியம், நம்ம தமிழர்கள் தான் மண்ணை ஆள வேண்டும், இவ்வளவு நாள் திராவிடம் ஆள். இப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் பங்காளியாம். இதே தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சி மாநாட்டில், முதல் மாநாட்டில் அறிவிச்சிருந்தார். தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டையும் வந்து நம்ம கட்சியோட கொள்கையாக இருக்குது. தமிழ் தேசியமும் உண்டு, திராவிடமும் உண்டு. ரெண்டு தலைவர்களுமே, தமிழ் தேசிய தலைவர்களும் நம்ம எடுத்துக்கிடுவோம், திராவிட தலைவர்களும் எடுத்துக்கொண்டு தான் நம்ம அரசியல் பாதை பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் அதை வந்து அது எப்படி தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்றாகும்? தமிழ் தேசியம் அது எப்படி, அதை ஏற்றுக்கவே முடியாது. திராவிடமும் தமிழ் தேசியமும் தங்களுடைய ரெண்டு கண்ணுன்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அது வந்து எப்படி ஒன்றாகும், அதை எடுத்துக்கிட்டே முடியாது அப்படின்னு சொல்லி பேசினார் சீமான். இன்றைக்கி என்னாச்சு? இன்றைக்கி உங்களோட கொள்கையெல்லாம் என்னாச்சு? அப்போ காலமும் நேரமும் மாறுற மாதிரி மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு சீமான் அவர்கள். அதற்கு முட்டு கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு சாட்டை துரைமுருகன் அவர்கள், அவர் தொடர்ந்து முட்டு கொடுக்குறது. சாட்டை துரைமுருகன் அவர்கள் எப்படி முட்டு கொடுக்காரு பாருங்க. திமுகவை சேர்ந்த ஆர் ராசா அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறாரு. யாரெல்லாமோ இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்காங்க, யாரெல்லாமோ இன்னைக்கு சட்டசபையில் இருக்காங்க, காமராஜர் ராஜாஜி மாதிரி ஆட்கள்லாம் இருந்த இடத்துல, இன்னைக்கு ஸ்டாலின் மாதிரி ஆட்கள்லாம் இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து யாரெல்லாமோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச. அதற்கு சாட்டை துரைமுருகன் வந்து முட்டு கொடுக்காரு. என்ன சொல்கிறார்? யாரெல்லாமோ இருக்கார் ராசா சொல்கிறார்ல ஆர் ராசா, அதே மாதிரி தான் இன்றைக்கி யாரெல்லாமோ இருக்காங்க. ஆனால் ஒரு கொள்கை கோட்பாடு உள்ள சீமான் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. யாருனாலும் மக்கள் வாக்களித்தால் சட்டசபைக்குள்ளே வரலாம். அதற்கு பெயர் தான் ஜனநாயகம். நீங்கள் இவர் தான் வரணும், இவர் வரக்கூடாது அப்படிங்கிற கடைசியில் கடைநிலையில் இருக்கக்கூடிய சுப்பனும் கூட நாளைக்கு ஆட்சியில் வர முடியும். எந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் இங்கே தேவையாது. மக்களோட நம்பிக்கை, மக்களோட அபிமானம்,
மக்கள் ஒருத்தரை நம்பணும், மக்கள் இவர்கள் செய்வாங்க, இவர்கள் நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பணும். மக்கள் நம்பிக்கையை பெற்ற யார் வேணாலும், யார் வேணாலும் ஆட்சியில் வந்து உட்காரலாம். அதற்கு பெயர் தான் ஜனநாயகம். இங்கே ஒரு கொள்கையை வகுத்துட்டு இந்த கொள்கையை பேசுகிறவங்க மட்டும்தான் வந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. இதுவே தெரியாத ஒரு அரசியல் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இந்த அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறதா மக்களோட முதல் வேலை. இவங்க சொல்கிறாங்களே கொள்கை, இவர்கள் சொன்ன கொள்கைக்கு இன்றைக்கி உண்மையாக இருக்காங்களா? இவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் தமிழ் தேசியம், திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இவர்கள் வந்து பின்னாடி வழியாக திராவிடமும் தமிழ் தேசியம் இன்றைக்கி வந்து கூட்டு சேர்ந்துருச்சு. அது ஒரு படத்தை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இவர்கள் வந்து இப்போ திராவிடம் தமிழ் தேசியம் வந்து இப்போ இணை பிரிய முடியாத ஜோடி ஆகிட்டாங்க. இவர்கள் வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில் கூட்டணி வச்சு அதை தான் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஜோடியாக மிஸ் ஆகிறீங்களா நீங்கள், அந்த மாதிரி இவங்க இப்போ ஜோடியாக மிஸ் ஆகிறாங்க. விஜய் இவங்க 2 பேரையுமே ஒழிச்சு கட்டுறதான மொதல் வேலை. அதாவது சீமானும் இப்போ ஸ்டாலின் அவர்களும் இப்போ வந்து இணை பிரியாத ஜோடிகளாக மாறி அவர்கள் வந்து கூட்டணி வச்சு மறைமுக கூட்டணி வச்சுருக்காங்க. இது டேரெக்டாகவே கூட்டணி வச்சிட வேண்டியது, மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் 2 பேரும் கூட்டணி வச்சு தான் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு. ஒவ்வொரு கட்சிகளாக திமுக விட்டு போயிட்டாங்க. இப்போ திமுகவுக்கும் சீமான் அவர்களுக்கும் இப்போ வந்து வேறு வழி கிடையாது. ஸோ 2 பேருமே இப்போ கூட்டணி வச்சாச்சு. 2 பேரும் கூட்டணி வச்சு திமுக சார்பாக வந்து சீமான் அவர்களை அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து வேட்பாளராக களம் நிறுத்த போகிறாங்க. ஸோ இப்போ மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைய வேண்டிய நேரம். இவ்வளவு நாளும் தமிழ் தேசியம் பேசி தமிழர்களை மூளைச்சலவை செய்து இவர்கள் வந்து என்னெல்லாம் பேசியிருந்தாங்க, திராவிடத்தை பற்றி இவர்கள் என்னெல்லாம் பேசியிருந்தாங்க. அப்போ இன்றைக்கி 2 பேரும் எப்படி கூட்டு சேர்ந்தீங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து இவர் எல்லா தொகுதியும் தனித்து தான் நிற்பாங்களாம். இன்றைக்கி வந்து இவர்கள் வந்து கூட்டணி அமைச்சு அதிமுக, திமுக, பாஜகவோட துணையாக பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரத்தில் நிற்க போகிறாங்க. அதுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் அவரும் சீமான் அவர்களும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு கட்சியோட பிரதிநிதி இருக்காங்க. அதாவது பாமக சார்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மனைவி இருக்காங்க. அதுக்கப்புறம் தேமுதிக சார்பாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி இருக்காங்க. அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியோட பிரதிநிதியும் உள்ளே இருக்கணும். சீமானவர்கள் மேடையெல்லாம் என்ன பேசுவார், ஒருத்தர் 2 பேர் வெற்றி பெற்றுட்டான், ஒரு கூட்டணியில் வந்து ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வாங்கி நின்று ஜெயிச்சு என்ன பிரச்சனை, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பேசுவார் சீமான். இப்போ இந்த ஒரு சீட்டை வாங்கிட்டு அம்பாசமுத்திரத்தில் ஜெயிச்சு உள்ளே போய் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு தொகுதியை வாங்கிட்டு சட்டசபையில் போய் உங்களால் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் விஜயை எதிர்க்கணும். விஜய்க்கு வந்து சட்டசபையில் வந்து தாவேகாவுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கணும். ஆனால் சட்டசபைக்குள்ளே சீமான் போக முடியும், நாம் தமிழர் கட்சி போக முடியும்னு கனவுல கூட ஒரு நாளும் கண்டுக்கிறாதீங்க. அப்படி நீங்கள் ஜெயிக்கணும்னா அது கண்டிப்பாக வந்து திமுக திராவிடத்தோட துணை இருந்தால் தான் போக முடியும். திராவிடத்தோட துணை இல்லாமல் ஒரு நாளும் இந்த ஏமாற்று அரசியல் ஒரு நாளும் ஜெயிக்காது. அதை நீங்கள் வெளியில் வந்து நாங்கள் தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக பேசுகிறோம் அப்படின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இவ்வளோ நாள் என்னெல்லாம் பேசி ஊரை ஏமாத்துனீங்க. இன்றைக்கி உங்கள் குட்டு எல்லாம் வெளியே வந்துடுச்சு. இங்கே தமிழ் தேசியங்கிற பேரில் ஊரை ஏமாத்தின எல்லாமே பொய். சீமான் அவர்கள் தமிழ் தேசியம், நாங்கள் நாம் தமிழர் அப்படின்னு பேசின அத்தனையுமே வடிகட்டின பொய் அப்படிங்கிறது கண்கூடாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. இன்னும் இந்த இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் முழுமையாக நிரூபிக்கப்பட்டுவிடும். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.